படிக்கலாம். ஒவ்வொரு இலக்கியத்தையும் இன்டெப்தா நம்ம படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் சிலபஸை வந்து இந்த பெரும் கடலாட்ட இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை வெறும் யூனிட் 7ல கொண்டு வந்து சுருக்கிட்டாங்க அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி தான். சரி, என்ன பண்றது? சரி, படிப்போம். அட்லீஸ்ட் வந்து அது ஏன் புறநூல் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீர வரலாறு பேசுது இல்ல, அதனால புறநூல். இங்க களவழி 40 இருக்குல்ல, அப்ப இதுல இந்த களம் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? போர்க்களம். போர்க்களத்துன்னு அந்த இதை சொல்றதுனால சோழனோட அந்த போர்க்கள எந்த அளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு அந்த சிறப்புகளை பாடுறதுனால களவழி 40. சரி, ஓகே, அடுத்து போவோம். 15 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள். அதுல வந்து ஒரு கவுண்ட் ஒன்னு படிப்போம். அதாவது இப்ப நம்ம 18 நூல், 18ல 1 வந்து புறநூல்னு சொல்லியாச்சு இல்லையா? 18 நூல், அதுல வந்து 1 வந்து புறநூல், அதாவது சண்டை போடுறது, போர் திறன் பத்தி பேசுது. மீதி வந்து அறநூல்கள் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து என்ன இருக்கு? அகம் இருக்கு இல்லையா? அகம் இருக்கு, அப்புறம் அறநூல்கள் இருக்கு. இந்த கவுண்டே நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த கவுண்டே சொல்லலாம். எத்தனை வந்து அறநூல்கள், எத்தனை வந்து அகநூல்கள் இருக்கு? அகவொழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய நூல்கள் எத்தனை இருக்கு? அறம் அறிவுரை சொல்லக்கூடிய நூல்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சேட்ல பதில் கொடுக்கலாம். எனக்கு அந்த கதையை படிச்ச போது டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, எந்த காலத்துல இது நடந்திருக்கு? சங்கம் அருவிய காலம்ங்கிறது நமக்கு புரியுது, இருந்தாலும் ஒரு நூற்றாண்டா படிச்சா எந்த நூற்றாண்டா இருக்கும் அப்படின்னு. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்படி ஒருத்தர் வந்து போர்ல வெற்றி தோல்வி சகஜம், ஆனா கூட எனக்கு வந்து உயிர் போறதுன்னா போர்க்களத்துல தான் போயிருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு வீரமான ஒரு பாடலை எழுதி அவர் வந்து வடக்கிருந்து உயிர் துறக்கிறாரு அப்படின்னு படிச்சுட்டு இருந்தோம். சரி, படிக்கலாம். அகம் எத்தனை புறம் எத்தனைன்னு கேட்டிருந்தோம். அது ரொம்ப சுலபம் தான். ஒரு புறநூல், மீதி 6, அதுக்கப்புறம் 11. எது 6 எது 11 அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அகம் எத்தனை, அறம் எத்தனை அப்படின்ட்டு படிக்கலாம். அதே போல இதுல அறநூல்கள் தான் அதிகமா இருக்கு. அப்ப நீங்க அந்த கவுண்ட் பார்க்கும் போதே சொல்லிடலாம். எல்லாரும் சாட்ல பதில் கொடுக்குறீங்க, வெரி குட். அறம் வந்து 11, அகம் 6, புறம் 1. அறம் இல்லையா? அந்த ஒழுக்கத்தை பற்றி அறிவுரை சொல்லக்கூடியது 11. அப்ப அதிகமாக அறிவுரை சொல்லுது, ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. சரி, இதுல திருக்குறளை எழுதியது யாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால அதை நான் மறைச்சு வைக்கல. திருக்குறளை எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு குறளரசன் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன் இல்லையா? அந்த அளவுக்கு யாரும் இல்ல. டிஎன்பிஎஸ்சியில் தமிழ்ல கரைச்சு குடிக்கக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரும் இருக்க போறீங்க. டிஎன் பரீட்சைக்காக படிக்கிறது தாண்டி தமிழ் மீது விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்க அதிகம். நடத்தும் போது கூட எதையாவது ஒண்ணு வந்து நான் தவறா சொல்லிட்டாவோ, இல்ல லகரங்கள் நகரம் இது மாதிரி ஏதாவது மாத்தி போட்டாவோ ஹார்ஷா சொல்லுவாங்க, அந்த தப்பா போட்டிருக்க அதை மாத்து அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் மீது நேசிக்கக்கூடியவர்கள் தான் இங்க அதிகம். அதனால அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. திருக்குறள் திருவள்ளுவர் எழுதுறாரு. அடுத்தது அப்படியே 1 by 1 பதில் சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். நாலடியார் யார் எழுதுறது?